எத்தனை நாள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வேதனைப்படுவேன்? எத்தனை நாள் அது ஆறாத காயமா உன்னுடைய இருதயத்தில் இருக்க போகுது? வேண்டாம். கர்த்தர் எந்த குறையும் வைக்கல. கர்த்தர் உங்களை நேசிச்சு தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்தது கர்த்தர், இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது கர்த்தர், இனிமேலும் கொடுக்க போகிறதும் கர்த்தர். அதனால நீங்க அந்த நபர்களுக்கு, நீங்க அந்த மனிதனுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே. நன்றாய் கரங்களை தட்டி, கரங்களை மேல தட்டி, நல்ல கரங்களை தட்டி, இனியும் உன்னை நடத்த போகிறவர், உங்களை நடத்த போகிறவர் இனி கர்த்தர். கர்த்தர் தான் நடத்த போறாரு. கர்த்தர் தான் நடத்த போறாரு. வாழணும்னா, சைன் பண்ணணும்னா, ஜெயிக்கணும்னா, ஒரு தலைவன் ஆகணும்னா உங்களுக்கு இருக்க கூடாத ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. 3 மணி நேரம் தான் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யணும். ரொம்ப போச்சு அப்படின்னா 3 நாள் வரைக்கும் தான் போகணும். அதுக்கு மேல போகக்கூடாது. பக்கத்து